இல்லாத வீடு கட்டி கொடுத்த பெரிய மருது நல்லா இருக்குப்பா. பெரிய மருதை பற்றி எங்க போயிருக்க முடியாது. என் குழந்தை வேணாலும் மிதிங்க ஐயா. ஏழைங்களை வாழ வைக்கிற எங்க தெய்வம் பெரிய மருதனை போட்டோ மட்டும் மிதிக்காதீங்க ஐயா. ஹீரோ வருஷம் மக்கள் செல்வாக்கு இருக்கிற இவனை எப்படி பிடிக்கிறது, என்ன செய்யறது? இல்லாதவங்களுக்கு கொடுக்கிற உன் குணத்துக்கு ஏழைகளுக்கு உதவுற உன் மனசுக்கு ஒரு தீங்கு வராதியா. பவராசனா இருப்ப, தீர்க்காயசா இருப்பப்பா. என்ன சார், போலீஸ் பட்டாளத்தோட எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? பெரிய மருதை தேடித்தான். அது சரிதான். காணாம போன யானைய பானைக்குள்ள தேடுறீங்களா? யானைய காட்டுக்குள்ளதான் தேடணும். காட்டுக்குள்ளையா? பொன்னி, என்ன சொல்லிட்டு வந்த? அவன் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிட்டு வரேன். இவங்க யார் தெரியுமா? குற்றவாளி சொன்னான்னு சொல்லிட்டு நிரபராதியை தேடுறவங்க. பெரிய மருத்தை புடிச்சு கொடுக்கறதால உனக்கு என்னமா லாபம்? எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, ஆனா எதிரிக்கு 1 கண்ணாவது போகணும். அதான் இந்த பொன்னி. பசங்களா, இங்க வாங்க. என்னங்க? கொய்யா பழம் சாப்பிடுறியா? வேண்டாங்க. வாங்கிக்க வாங்கிக்க. சாப்பிடுங்க. பணம் கூட கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பெரிய மருது இருக்கானே, பெரிய மருது எந்த காட்டுல பதுங்கி இருக்கிறான், யார் வீட்டுல ஒளிஞ்சிருக்கிறான், எந்த வேஷத்துல இருக்கிறான், இத மட்டும் நீங்க சொன்னா போதும். இந்த பணம் பூரா உங்களுக்கு தான். சொல்லுங்க. இனி போலீஸை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஒரு முரடனாலதான், ஒரு ரவுடியாலதான், ஒரு கிரிமினலாலதான் அழிக்க முடியும். அதுக்கு சண்டியர் செங்கோடன் தான் லாயக்கானவன். கூப்பிடவன. சண்டியர் செங்கோடா, உனக்கு ஒரு நாள் சம்பளம் 50,000 ரூபான்னு கேள்விப்பட்டேன். நான் ஒரு நாளைக்கு 1 லட்சம் தரேன். என் மொத்த சொத்து அழிஞ்சாலும் பரவாயில்ல, பெரிய மருதை ஒழிக்கணும். ஏய், இந்த அட்வான்ஸ். நீ சிரிச்சா மட்டும் போதாது, நான் சிரிக்கணும். பெரிய மருதை பார்த்து இந்த ஊர் சிரிக்கணும், சந்தி சிரிக்கணும். என்ன சொல்ற? அவனை நசுக்கி அவனை அழிச்சிட்டு தான் அடுத்த வேலை சாப்பிடுவேன். அவனை ஒழிச்சிட்டு தான் ஓஞ்சி உட்காருவேன்.
நீதான் பெரிய மருதா? இங்கேயே வந்துட்டியா? ரொம்ப தில்லான ஆள் தான் நீ. என் மேல கை வைக்க தானே வந்த? உண்மையிலே நீ வீரனா இருந்தா என் முதுக தரையில பட வைப்பாகலாம். நான் வீரனா இல்லையான்னு இந்த நாட்டு மக்களுக்கே தெரியும். இப்ப நீ தெரிஞ்சுக்க. டேய், உன் முதுக மட்டும் இல்ல, உன் தலையையும் தரையில உருள வைப்பேன். செங்கோடா, என்னது? பெரிய மருது, ஆயுதத்தோட வந்த நீ தூங்கும் போதே என்னை வெட்டி கொன்னு இருக்கலாம். ஆனா என்னை தட்டி எழுப்பி சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்ட பாரு. உண்மையிலே நீ தான் தங்கமான மனுஷன். என் சவாலை ஏத்துக்கிட்டு என் முதுக மட்டுமில்ல, என் தலையும் தரையில பட வச்ச பாரு. நீ பெரிய வீரன்தான். ஒருத்த ரவுடியா பிறக்கிறதில்ல, ரவுடியா ஆக்கப்படுறான். அவன் ரவுடியாவே சாகக்கூடாது, மனுஷனா தான் சாகணும்னு நீ நிரூபிச்சிட்ட. இப்ப உன்னால நானும் திருந்திட்டேன். இனிமே நான் யாருக்கு அடியாளா இருக்க மாட்டேன். உடைச்சி வேர்வை சிந்தித்தான் சாப்பிடுவேன். மாட மாளிகை கூட கோபுரம் கூட கட்டிடலாம், ஆனா மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நீ சாதிச்சிட்ட. உனக்கு ஏழை மக்கள் மனசுல இடம் கிடைச்சிருக்கு. வெற்றி உனக்குதான். நில்லு.